ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்காக நான் வந்து நம்ம சத்து மாவு இருக்குங்க இல்லைங்களா, பாலோட குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்கள, அந்த சத்து மாவில் கேக் பண்ணலான்னு இருக்கேன். குழந்தைங்களுக்கு தான் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சத்து மாவு கொடுத்தா எங்கே எல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இன்னொன்று 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. பால் இருந்துச்சுன்னா பால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மாவுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. சும்மா வீட்டில் இருக்கிறோமே, வீட்டையே உட்காந்துட்டு வேறு என்ன பண்ணுறது, குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தான். என் பையனும் ஒரு 2 நாளாக எனக்கு கேக்கு வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று செஞ்சு வைப்போம். ஆனால் ஹெல்த்தியானது தானே. கேக்கு வருதோ இல்லையோ, இட்லி சட்டியில் ஊற்றி வைப்போம். முழுசாக பாலையை ஊற்றி பேச முடியாது, அதனால் தண்ணி பண்ணி அப்போ அப்படியே பீட் பண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பால், முட்டை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு இட்லி மாவு ஸ்டேஜுக்கு இட்லிக்கு மாவு எப்படி ஊற்றுவோம், ஓரளவுக்கு கெட்டியாக ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அந்தளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்ப வாட்டராக இல்லாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம பண்ணியாச்சு. நார்மலாக வந்து சத்து மாவில் சுகர் இருக்கும், இருந்தாலுமே லைட்டாக வந்து சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நம்ம குட்டீஸ்க்கு எப்போவுமே ஸ்வீட்டாக இருந்தது பிடிக்கும். நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப நல்லது. நாட்டு சக்கரை இருந்துச்சு, காலை ஆயிடுச்சு, அதனால நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கம்மியாகவே ஒயிட் சுகர்ன்றதுனால கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு கேக்குங்கிற ஃபீலில் எப்படி இருந்தாலும் என்ன பார்த்தாலும் கேக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க நல்லா விரும்பி நல்லா ஜாலியாகவே சாப்பிடுவாங்க. ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி சட்டியில் ஊற்றி வச்சிடலாம். ஒரு ஷேப்பாக வருன்றதுக்காக இதுலலாம் வச்சு ஊற்றுவாங்க. பாயில் ஆகிறதுக்கு என்ன சொல்கிறது, அந்த வெந்து வர்றதுக்கு லேட் ஆகும். அதிலலாம் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கணும். நம்மளுக்கு இட்லி சட்டினா நம்மளுக்கு நார்மலாக பழகின ஒன்று தானே, ஈஸியாக இருக்கும், அந்தளவுக்கு இது தெரியாது. அப்புறம் சோட்டா நான் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஊற்றி லைட்டாக நம்ம சோட்டா மாவு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட். எந்த சாப்பாடு செஞ்சாலும் ஸ்வீட்டாகவே இருந்தாலும் நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறது, நம்ம எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சால்ட் ஆட் பண்ணி தான் செய்யணும். கொஞ்சமாச்சும் சால்ட் போடணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி சட்டியில் ஊற்றி வச்சிடலாம். இட்லி சட்டியில் இட்லி துணியெல்லாம் போட்டு தட்டில் எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்துலேயும்
ஊற்றி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி சூப்பராக ஊற்றி கொடுங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிட்டேன், இது செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் வச்சுக்கலாம். ஓகேங்க, நம்ம ஃபில் பண்ணியாச்சு பாருங்கள். நீங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இட்லி சட்டில் வச்சு விட்டுட்டோன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். மிச்சம் இருந்துச்சுன்னா குழந்தைங்க அப்படியே கூட சாப்பிட்ருவாங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு 15 or 20 minutes நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும். நல்லா வெந்து வந்துடும். அவங்களுக்கு சூப்பராக சாப்பிட்றது ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அவங்களும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்புறம் ஒரு ரீசெண்ட் ஒரு 1 monthக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்தாக நான் வீடியோ போடாமலே எதுவும் இது பண்ணாமல் இருந்தேன். அதில் இது இல்லாமல் எனக்கு வந்து வீடியோ போடுறது வந்து என்னோடய ஃபேமிலியிலே அவ்வளோவும் சரியில்லை, அவ்வளோவும் நல்லா இல்லைன்னு சொல்லி ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோவும் சரியில்லைன்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் என்னடா வேணால் வீடியோ போடுறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை என்னுடைய வீடியோஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேடான கமெண்ட்ஸுன்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப இதுவாகவே இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, முடியாதுன்னு சொன்ன இடத்துல நம்ம முடியும்னு சொல்லி முயற்சி பண்ணி வர்றது தானே வெற்றின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணி என்னால் யார் முடியாதுன்னு சொன்னாலும் முடியும் அப்படின்னு சொல்லி மேலே கொஞ்சம் இன்னும் வர இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.